பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம் தாங்க. இந்த சொல்லும் போதே எனக்கு சிரிப்பாக வருதுன்னு வைங்களேன். வெள்ளையடிக்கப்பட்ட காகம் ஒரு காலத்தில் மலையில் நனைஞ்சா தண்ணி பட்டா மீண்டும் கருப்பு கலருக்கு வந்துடும். ஆக வெள்ளையடிக்கப்பட்ட காகம் எப்போனாலும் வெள்ளையாக மாறலாம். எதுவுமே நிரந்தரம் இல்லை, போலியானது. இந்த பெரிய மனுஷனுங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரிய பெரிய மனுஷங்க. நீங்கள் வேறு ஏதோ தேடாதீங்க, அவராக இருப்பாரா இவராக இருப்பாரா, பல வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இந்த சின்ன சுல்லானுங்க தாங்க. இன்றைக்கி அவனுங்க தாங்க பெரிய மனுஷனுங்க. நல்ல விஞ்ஞான பொருட்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற அந்த குட்டிசங்கள்லாம் அதீத சிந்தனைகள் இருக்கிறான். நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 2 பசங்க சேர்ந்தானுங்கன்னா, ஒருத்தனுங்க நான் பார்க்குறேன் எங்கள் தெருவில், ஒருத்தனுக்கு 3 வயசு 3.5 வயசு தான் இருக்கும். அப்போ தான் பேச்செல்லாம் தொடங்கி கொஞ்சம் சரளமாக பேசுகிறான். 4 வயது இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவன் இன்னொருத்தனை கூப்பிட்டான், டே மச்சான்றான். டே மச்சான்னு கூப்பிட்டான்னு வயசு 4ங்க. அந்த மாமனுக்கு 4.5. என்ன மச்சான்றான். ஆச்சரியமாக இருக்குது இந்த உரையாடல். டே மச்சான், டே என்னடா மச்சான், என்ன மச்சான்றான் ஆச்சரியமா. டே எங்கள் அப்பா ஒரு பைந்தாங்குழிடான்றான். இவன் ஆச்சரியமாக பார்ப்பான், எப்படா உங்கள் அப்பா பைந்தாங்குழின்னு சொல்கிறிய? இல்லைடா, ரோடை கிராஸ் பண்ணுன்னா எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு தான் நான் நடக்கிறாரு, அவ்வளோ பைந்தாங்குழிடான்றான். இந்த உரையாடலை பாருங்கள். நம்ம வயதுக்கு 4 வயசு 4.5 வயசு பையன் எவ்வளோ முதிர்ச்சியான பேச்சு. நீங்கள் உள்ள எல்கேஜி யூகேஜி பையன் யூனிஃபார்ம் போட்டுருவீங்க, ஷூவை போட்டுருவீங்க, டையை கட்டிடுவீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸோ வேனோ ஆட்டோவோ வரப்போகுது. அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி அம்மா பாத்ரூம் வருதுமா அப்படின்னு சொன்னான்னு வைங்க, கேட்டவங்களுக்கு பாத்ரூம் வந்துடும். இதெல்லாம் திட்டம் போட்டே நம்மளை பழி வாங்கக்கூடிய சின்ன பசங்க. அதனால தான் ஒரு 3 வயசு பையன் அவங்க அப்பா அம்மா அவனை ஸ்கூலில் புறப்புற அந்த சித்திரவதையை அந்த குரலில் பாடுறான். பாதி தூக்கத்தில் என்ன எழுப்பி மீதி பல்ல அவங்க விளக்கி, பாதி தூக்கத்தில் என்ன எழுப்பி மீதி பல்ல அவங்க விளக்கி, அண்டா குளர முக்கி முக்கி எடுக்கிறாங்களே, என்னைய கக்கூசில் கூட சீக்கிரன்னு கத்துறாங்களே. குளிக்க வச்சதை அவன் எப்படி பாடுறான், மறுபடியும் அவனே பக்கத்து வீட்டு அங்கிளை பார்த்து பாடுறான். அவர் கேட்குறாரு, என்னங்க பாப்பா உங்கள் முதுகில் மூட்டை. இவன், அங்கிள் இது எங்கள் அப்பா வச்ச மூட்டை, இது புஸ்தக மூட்டை, நான் ஆட்டோவில் போகிறேன் அழுதுகிட்டே போகிறேன். இதுதான் பாருங்க அவனை பாதி தூக்கத்தில் எழுப்புறாங்களாம். காலில் 2 சூவை மாட்டி கழுத்தில் டைய இறுக்கி கட்டி, காலில் 2 சூவை மாட்டி கழுத்தில் டைய இறுக்கி கட்டி, கொல்லாமல் கொல்லுறாங்களே ஏ மாமா, என் தாய் நாடு இங்கிலாந்தா சொல்லுமாமா. நீங்கள் இது எந்த நீதிமன்றத்திலையும் இவனுக்கு தீர்ப்பே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த குழந்தை இப்படி ஒரு சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறாங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.